சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா விஜயா வந்து மீனா கிட்ட பால் கேட்பாங்க. மீனாவும் சூடாக இருக்குது பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிளில் வச்சுட்டு போயிடுவாங்க. ஆறுனதுக்கப்புறம் எடுத்து குடிச்சிக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிளில் வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த டேபிளில் விஜயா பார்க்கும்போது அந்த கிளாஸ் மட்டும் தான் இருக்கும். அதில் உள்ள பால் வந்து காணா போயிருக்கும். ஏங்க இதுலேருந்து பாலை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. இந்த மனோஜ் தான் எடுத்து குடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா நான் குடிச்சேன்ட்டு? நான்லாம் ஒன்றும் குடிக்கலன்னு சொல்லிட்டு மனோஜும் சொல்லிடுவார். அப்போ இந்த பால் எங்கே தான் போயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கன்ஃபியூஷனாக இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு பாம்பு போகும். பாம்பை பார்த்தா பயத்தில் பார்த்தீங்கன்னா விஜயா போய் மீனாவை பிடிச்சிக்கிட்டு நின்றுடுவாங்க. ரொம்பவே விஜயா வந்து பயந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாம்பை பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து ட்ரை பண்ணுவாங்க. மனோஜோட ஷோரூம்லேருந்து அந்த பாம்பு வீட்டுக்கு வந்திருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா மனோஜோட ஷோரூமுக்கு ஒரு பாம்பாட்டி வந்திருப்பாரு. அவர் பாம்பு கொண்டு வந்திருப்பாரு. அந்த பாம்பு தெரியாமல் ஷோரூம்குள்ளே போயிடும். எல்லாம் ஷோரூம்குள்ளே தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா மனோஜ் அங்கே இருக்கும்போது ரோகிணி போயிருப்பாங்க. ரோகிணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கையில் வந்து சில காஸ்மெட்டிக்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த பேக்கில் அந்த பாம்பு வந்து ஏறிடும். அது தெரியாமல் அந்த பையன் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க ரோகிணி. அதனால் வீட்டுக்குள்ளேயே பாம்பு வந்து சுற்றிட்டு இருக்கும். அந்த பாம்பை நல்லபடியாக முத்து பிடிச்சிருவாங்க. அந்த பாம்பை பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லபடியாக முத்து வந்து ஒரு பேக்கில் போட்டு அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.